ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். திரும்பவும் ஒரு ஊழல் கேஸ். தனியார் பள்ளிக்கூடங்களில் 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல ஒருத்தர் நேற்று இரவு கைதாயிருக்கிறாரு. 9 வருட கூட்டணி நேற்று முடிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறின 6வது கட்சி மதிமுக. மனசுல பட்டதை அப்படியே பேசக்கூடிய வைகோ திமுகவின் உண்மையான முகத்திரையை கிழிச்சு தமிழக மக்களுக்கு ஒரு சாட்சியாக மாறி இருக்கிறார். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மதிமுகவிடம் இருப்பது 2 எம்எல்ஏ. அந்த 2 பேருமே திமுக கூடயே இருக்க போறோம்னு சொல்றதாக உண்மைகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல உண்மையிலேயே குதிரை பேரம் செஞ்சிருக்கிறது யாரு? அதாவது திமுகவின் கூட்டணியில் இருந்து 6வது கட்சி வெளியேறுது. ஆனா முதல்வர் விஜய் அவர்களுடைய தாவேகாவுக்கு ஒரு சீட்டு கூட இன்னும் கூடவும் செய்யாது. ஏன்? இன்னைக்கு இந்த வீடியோல 3 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். 1, மதிமுக உண்மையிலேயே ஏன் வெளியேறுச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? திரு வைகோ அவர்கள் எந்த ரகசியத்தை இப்ப வெளியில தமிழ்நாட்டு மக்களுக்காக சொல்லியிருக்கிறார்? 2வது விஷயம், இதனால சட்டமன்ற சீட்டு கணக்கு உண்மையிலேயே மாறுதா, இல்லைன்னா தாவேகா உட்பட நாம எல்லாருமே மொத்த தமிழ்நாடு மக்களுமே ஒரு மாயை மாதிரியான கனவுல இருக்கோமா? அதுக்கான உண்மையான பதில இந்த வீடியோல கண்டுபிடிப்போம். 3வதாக, இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு பக்கம் கட்சி தாவல்களும் இன்னொரு பக்கம் கடந்த ஆட்சியில நடந்த கரப்ஷன் புகார்களும் ஒரே நேரத்துல ஏன் வெடிக்குது? அதுக்கான உண்மையான காரணத்தையும் இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில இந்த வீடியோல நாம ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல போறோம். அது கண்டிப்பாக நடக்கும். நாம சொன்ன ப்ரெடிக்ஷன் எதுவுமே இதுவரைக்கும் நடக்காம இல்லை. அந்த ப்ரெடிக்ஷன் பற்றி உங்க கருத்தையும் நீங்க கடைசியில கமெண்ட்ல சொல்லணும். சரி, முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சிம்பிளா பார்க்கலாம். நேத்து சென்னையில மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தை பற்றி ஆர் ராசா ஏற்கனவே எவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமோ அதை விட அசிங்கமாக பேசியிருந்தார். இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரே ஒரு தீர்மானம் செய்யப்பட்டது. திமுகவுடன் இருந்த 9 வருட கூட்டணியை நாங்க முடிச்சுக்கிறோம். ஆனா அவங்க சொன்ன காரணம் தான், மதிமுகவும் வைகோவும் அவருடைய மகனும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய காரணம் தான் நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல என்னென்ன கூத்து நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக வெறும் 47 சீட்டு வாங்கின அதிமுகவை ஆட்சியில உட்கார வைக்க மறைமுகமாக ஒரு டீல் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மதிமுக இன்னைக்கு வெளிப்படையாக வச்சிருக்கு. இது மதிமுகவின் குற்றச்சாட்டு, வைகோவின் குற்றச்சாட்டு, அவரது மகனின் குற்றச்சாட்டு, மொத்த கட்சியின் குற்றச்சாட்டு. திமுக இதை மறுக்கதான் செய்வாங்க. அது அவங்க உரிமை. அதையும் நாம மதிக்கணும். ஆனா நடந்த விஷயங்களை நீங்க வரிசையா பாருங்க. முதல்ல தாவேகா ட்ரஸ்ட் ஓட்டு போட்ட நேரத்துல மதிமுக வாக்களிக்காம ஒதுங்கி இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரு வைகோ அவர்களும் அவரது மகன் எம்பி துரை வைகோவும் முதல்வர் விஜயை நேரடியாக போய் சந்திச்சாங்க. வேற இடங்கள்ல, திருச்சி, அவருடைய சொந்த ஊரு சென்னை அப்படின்னு வேற இடங்கள்ல வேற வகையறா கூட்டங்கள் நடந்தது. அதாவது இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது திடீர்னு வந்த ஒரு விஷயம் கிடையாது. படிப்படியாக ஒவ்வொரு அடியாக வந்த விஷயங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு வலியும் இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். தி மோஸ்ட் பெயின்ஃபுல் பார்ட். 2026 எலெக்ஷன்ல மதிமுக வேட்பாளர்கள் தங்க சொந்த சிம்பல்ல போட்டியிட முடியல. திமுகவின் உதயசூரியன் சிம்பல்ல தான் போட்டியிட கட்டாயப்படுத்தப்பட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு வைகோவை சொல்றாரு. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தனி சிம்பல் கொடுத்தாங்க. ஆனா 32 வருட வரலாறு இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு, ஆல்மோஸ்ட் திமுகவுக்கு இணையான ஒரு கோட்பாடு இருக்கக்கூடிய கட்சி, 32 வருட வரலாறு இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு ஒரு சிம்பல்ல போட்டியிட அனுமதிக்கல, போட்டியிடக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு மதிமுக வைகோ சொல்றார். ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் வைகோ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய கட்சிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனக்காயம். இப்ப இதுல இருக்கக்கூடிய பிகர் பிக்சரை நீங்க பாருங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறி தாவேகால சேர்ந்துடுச்சு. விசிக சேர்ந்தாச்சு, ஐயுஎம்எல் சேர்ந்தாச்சு, சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே விஜய் அரசுக்கு சப்போர்ட் கொடுத்தாச்சு. இப்போ மதிமுகவும் சேர்ந்தாச்சு. 1-2 இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
ஒரு எலெக்ஷன் நடந்து வெறும் 50 நாட்களுக்கு உள்ளாடியே ஒரு கூட்டணியில் இருந்த 6 கட்சிகள் வெளியேறி இருக்கு. ஒரு கூட்டணியிலிருந்து இப்படி 6 கட்சி ஒவ்வொன்னா உதிர்ந்து போகுதுன்னா அது ஒரு தனி கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. அது அந்த கூட்டணியோடைய அடித்தளத்தையே, அந்த ஃபவுண்டேஷனையே, அந்த பேஸையே ஷேக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டாவது விஷயத்துக்கு நாம கண்டிப்பாக வரணும். இங்கதான் நாம எல்லாருமே நேர்மையாக இருக்கணும். தவைக்கு ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, விஜய பிடிச்சவர்களாக இருந்தாலும் சரி, யாருமே வேணுமனே பார்த்துட்டு கொண்டாடி கைத்தட்டி சந்தோஷப்பட்டுட்டு உட்காரக்கூடாது. ஏன்னு சொல்றேன், நல்ல தெளிவா கேளுங்க. மதிமுகவுடைய வைகோ அவர்களின் 2 எம்எல்ஏ, திரு ராஜேந்திரன், திரு செந்தில் செல்வன், இந்த 2 பேரும் வென்றது யாருடைய சிம்பல்ல? திமுகவின் உதயசூரியன் சிம்பல். அதனால இப்ப அவங்க 2 பேருமே நாங்க திமுக கூடவே இருக்கோம் அப்படின்னு சொல்றதாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. வைகோவும் அதை ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வைகோ இதுவரைக்கும் ஒருத்தர் தான் போயிருக்கிறாரு, ஒருத்தர் இன்னும் மதிமுக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. பொதுக்குழு கூட்டத்துக்கே போகாம 2 பேரும் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. இப்ப கொஞ்சம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், மதிமுக கட்சி வைகோவுடைய மகன் 2 பேரும் தாவேகாவுல சேர்ந்தாலும் விஜய் அரசுக்கு சட்டமன்ற பலம் உடனடியாக கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டா கூடாது. ஏன்னா அந்த 2 சீட்டுமே இப்ப காலி ஆகல. 2 பேருமே திமுகவுக்கு அவங்களுடைய பலத்தை சேர்க்கிறாங்க. காலி ஆகலைன்னா இடைத்தேர்தலும் வராது. அதாவது இவ்வளவு பெரிய நியூஸ்ல உண்மையான சீட்டு கணக்கு இன்னும் 0 தான். யாருக்குமே எந்த இம்பாக்டுமே இல்லை. அப்படி பார்த்தா திமுகவுக்கு தான் ஆதாயம். ஹெட்லைன் ஒன்னு சொல்லுது, ஆனா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நிலைமை கம்ப்ளீட்லி வேற. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, திமுகவுக்கு பலம் கூடுதே தவிர குறையல. இன்னைக்கு நீங்க தெளிவாக பாருங்க, மக்கள் மனசுல இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் வேற. என்னன்னு, ஐயோ கட்சி உடையுது, வைகோ போயிட்டாரு, மதிமுக விஜயோட சேருது அப்படிங்கிற பெர்செப்ஷன். ஆனா சட்டமன்றத்துல நம்பர் வேற. இது ஒரு மாரல் விக்டரி சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு நெறிமுறை வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆனா மாரல் விக்டரியை வச்சு சட்டம் இயற்ற முடியுமா? முடியவே முடியாது. வெற்றி எங்க இருக்கணும்? சட்டமன்றத்தில் இருக்கணும், ஆக்சுவல் சீட் நம்பர்ஸ்ல இருக்கணும். இது 2வது முக்கியமான விஷயம். சரி, 3வது விஷயம் வருவோம். இதுதான் நாம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயத்தை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான், அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்து வெறும் 50 நாட்கள்லயே இவ்வளவு கட்சிகள் ஒரு கூட்டணியை விட்டு திமுகவை விட்டு ஏன் நகர்ந்து போறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு பெர்செப்ஷன் வேவ், ஒரு கருத்து அலையே ஓடுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்கு தெரியுமா? நேற்று இரவோடு இரவாக சென்னை சாலிகிராம்ல ஒரு கைது நடந்துச்சு. ஒரு தனியார் பள்ளி சங்க நிர்வாகி, அதாவது தனியார் பள்ளிகளிடம் ஸ்கூல்ல போய் இங்க பாருங்க, சுமார் 100 கோடி ரூபாய் மோசடி பண்ணினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனியார் பள்ளி சங்கங்களுடைய கூட்டமைப்பு கொடுத்த புகார் அடிப்படையில் இந்த கைது நடந்திருக்கு. தெளிவாக பார்க்கணும். சட்டமன்றத்தில் என்ன பேசினார் உதயநிதி? நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறீங்களே, ஆதாரத்தை கொண்டு வாங்க, நாங்க அதை எதிர்கொள்ள தயார். அதை முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல போய் பேசுறாரு, நான் கருணாநிதி பேரன், நான் ஸ்டாலினுடைய மகன், நீ எந்த கேஸ் வேணுமாலும் என் மேல கொண்டு வா, என் வீட ரெய்டு போடு, எவனுமே என்ன எதுவுமே பண்ண முடியாது, நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், வா அப்படின்னு யார உரிமையில பேசுறாருன்னு தெரியல. ஆர் ராசா அசிங்கமான கெட்ட வார்த்தைய ஸ்டேஜ்ல பேசி ஒரு முதல்வரை திட்டுறார். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், தனியார் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளின் சங்கங்களுடைய கூட்டமைப்பு கொடுத்த புகார் அடிப்படையில ஒரு கைது நடக்குது. இங்க தெளிவா நாம பார்க்க வேண்டிய விஷயம், இன்னும் கூட இது ஒரு அலிகேஷன், புகார் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, குற்றம் இன்னும் கூட கோர்ட்ல நிரூபிக்கப்படல. ஆனா கைது நடந்தது உண்மை. ஆனா குற்றவாளின்னு முத்திர குத்த வேண்டிய அதிகாரம் நமக்கும் இல்லை, தாவைக்க கட்சிக்கும் இல்லை, ஏன் திமுகவுக்கும் இல்லை. அதை இல்லைன்னு சொல்றதுக்கும் திமுகவுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இது கோர்ட்ல ப்ரூவ் ஆக வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி கோர்ட்டை அவமதிக்கிற வகையில யாருமே இதை பத்தி அசிங்கமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணக்கூடாது. திமுக இதை அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்கத்தையும் நான் சரி அப்படின்னு சொல்லலை. இது தனியா வந்த விஷயம் கிடையாது. கடந்த ஒரு சில நாட்களாகவே ஜோகோ நிறுவனத்தின் ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர் வெளிப்படையாக சொல்றாரு, திமுக ஆட்சி காலத்துல ஸ்கூலுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், என்ஓசி புதுப்பிக்க லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாரு. உடனே திமுக சப்போர்ட்டர்ஸ் எதையுமே யோசிக்காம பேசக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மறுத்தாங்க. ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்கடா, இது வெறும் போலி பிரச்சாரம்னு, உங்களெல்லாம் நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு அமைச்சர்கள் உட்பட, முன்னாள் முதல்வர் உட்பட
எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எல்லாருமே பேசுறாங்க. இந்த பக்கத்தையும் இவங்க பேசக்கூடிய இந்த பேச்சையும் நாம மறக்கவே கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு டிவி டிபேட்ல ஒருவர் திமுக கட்சி நிதி அப்படிங்கிற முறையில சுமார் 1 லட்சம் கோடி கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 13 லட்சம் கோடி கடன்ல 1 லட்சம் கோடி ரூபாய் திமுக கட்சியிலேயே இருக்கு. ஏன்னா அது கட்சி நிதி அப்படின்னு போயிருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒருத்தர் ஒரு டிபேட்ல சொல்லக்கூடிய கிளைம். எந்த அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட்லையும் இது நிரூபிக்கப்படலை. ஆனா இதனா உண்மைன்னு சொல்லவும் இல்லை, இதை பொய்யுன்னு நாம தள்ளி உதறி தள்ள முடியாது. நிரூபிக்காத இந்த நம்பர்ஸை நாம உண்மைன்னு சொல்ல மாட்டோம். அதுக்காக இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ நடுநிலையாக இதை நாம பார்க்கணும். இதுதான் நம்ம சேனலுடைய அடிப்படையான ஒரு தன்மை. ஆனா இங்க அரசியல் லாஜிக்கை தெளிவாக பார்க்கணும். இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டாலும் நிரூபிக்கப்படலைனாலும் மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குது. அந்த பெர்செப்ஷன் தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை திமுகவிடம் இருந்து நகர வைக்குது. இங்க பாருங்க, திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க, அதிகாரத்தை அவங்க கிட்டேயே வச்சுக்கிட்டாங்க. எந்த ஒரு கூட்டணி கட்சிக்குமே அதிகாரம் கொடுக்கல. ஏன்? நாம சொல்லக்கூடிய இந்த ஊழல்கள், இந்த கட்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே திமுகவை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எம்எல்ஏக்களுக்கும் அந்த மினிஸ்டர்ஸுக்கும், ஏன் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு குடும்ப வட்டாரத்துக்கு மட்டும்தான் தெரியும். ராஜாவுக்கு தான் தெரியும், உதயநிதிக்கு தான் தெரியும், கே நேருவுக்கு தான் தெரியும், வேலுவுக்கு தான் தெரியும், ஸ்டாலினுக்கு தான் தெரியும். பார்ட்டி ஃபண்டு இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் எங்கெங்க யாருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, எந்தெந்த ப்ராப்பர்ட்டியா அது கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு, எந்தெந்த காலேஜ்ல இருக்கு, எந்தெந்த பள்ளிக்கூடத்துல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெர்செப்ஷன் தான் இன்னைக்கு திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளை நீங்க எல்லாம் ஃப்ராடு பசங்களா, திருடங்கடா, இப்பதான்டா எல்லா விஷயமும் எங்களுக்கே தெரிய வருது அப்படின்னு வெளியே நகர வைக்குது. அரசியல்ல ஒரு கட்சி தோல்வி அப்படிங்கிற பெர்செப்ஷன்ல இருந்தா பார்ட்னர்ஸ் தான் முதல்ல குதிக்கிறாங்க. அதுதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இங்க திமுகவுடைய இளம் ஆதரவாளர்களுக்கு, முக்கியமாக இளைஞர்களுக்கு நேரடியாக நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவங்க நம்ம வீடியோவை பார்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. திமுக தோத்துடுச்சு அப்படின்னு நான் சொல்லலை. திமுக முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு தனி இயக்கம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கூட்டணியில இருந்து ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்த 50 நாட்களுக்கு உள்ளாடியே 6 கட்சி வெளியேறுச்சுன்னா அதுக்கான பிரச்சனை எதிரியில மட்டும் இருக்காது, கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். அதுதான் நாம நேர்மையாக கேட்கக்கூடிய கேள்வி. அதுதான் ஒரு நல்ல ஆதரவாளருடைய வேலை. கண்ணை மூடிக்கிட்டு டிஃபெண்ட் பண்றது கிடையாது. இன்னொரு கேள்வி, அதிமுகவுக்கு வெறும் 47 சீட்டு. இப்ப அவங்க தான் முக்கியமான ஒரு எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, எத்தனை சீட்டு வாங்கினா ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி வலுவான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுக்கலாம்? இது வெறும் தமிழ்நாட்டு கதை கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு பெரிய மாநிலத்துல இந்த அளவுக்கு ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்குதுன்னா டெல்லி கூட, பிஜேபி கூட, மோடி கூட, அமித்ஷா கூட இதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் யார் பலம், யார் பலவீனம் ஆகுறாங்க, அது 2029 தேசிய கணக்குக்கும் மிகப்பெரிய ஒரு மெசேஜா அனுப்புது. இப்ப நான் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன், என்னுடைய ரீடிங் என்ன தெரியுமா? காங்கிரஸ்ல இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மாநில காங்கிரஸ் கட்சி செயலராக, தலைவராக ஒரு முக்கியமாக இருந்தவர், அந்த தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணார்ல, அவரு திமுகவுக்கு ஜம்ப் பண்ண போறாரு. தெளிவாக கேட்டுக்குங்க, அவரு திமுகவுக்கு ஜாயின் பண்ண போறாரு. அதுக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு காங்கிரஸ் தாவேக்காவோட சேர்ந்த உடனேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு நினைச்சாரு. அந்த பதவி அவருக்கு கிடைக்கல. மன விரக்தியில திமுகவை புகழ்ந்து தள்ளுறாரு, ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளுறாரு. 2 பேரும் ஒரே தாயின் ஒரே தகப்பனின் பசங்க அப்படின்னு பேசுறாரு. இங்க பாருங்க, கண்டிப்பாக அவரு திமுகவுல சாட போறாரு. இதை எல்லாத்தையும் விட மதிமுக இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிற கடைசி கட்சியே கிடையாது. இந்த பெர்செப்ஷன் அலை, இந்த கருத்து அலை அப்படிங்கிறது இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா, திமுக பற்றி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக மக்கள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் தொடர்ந்து இப்படியே வளர்ந்துகிட்டே இருந்தா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள், அவர் ஆர் ராசா சொல்றாரு 240 கூட்டணி கட்சி இருக்கு அப்படிங்கிறாரு, அந்த எல்லா கட்சிகளுமே, எல்லா எம்எல்ஏக்களுமே கூட்டணியை விட்டு கண்டிப்பாக தாவ வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்கதான் மிக முக்கியமான ஒரிஜினல் கேள்வி,
தாவேகா இதை எதுல மாத்துது அப்படின்னு பார்க்கணும். இது வெறும் கட்சி தாவல்களா இல்ல ஊழல் இல்லாத தெளிவான ஆட்சியா? அதுதான் ரொம்ப முக்கியம். வர்றவங்க போறவங்க எல்லாரையுமே கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டா அங்க இருக்க செராக்ஸ் காப்பி இங்க ஆயிடும். அங்க இருக்க வேண்டியவங்க டேபிளுக்கு இந்த பக்கம் வந்துருவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெர்செப்ஷன்ல வந்த பார்ட்னர்ஸ் பெர்செப்ஷன்ல மாறின உடனேயே பெர்செப்ஷன்லயே போயிடுவாங்க. தாவல் ஒரு தற்காலிக மொமெண்டம், இட்ஸ் அ டெம்பரரி மொமெண்டம். ஆட்சி நடத்துறவன் தான் டெலிவரி பண்ணாதான் அது நிரந்தரம். அதுவும் ஊழல் இல்லாம டெலிவர் பண்ணாதான் நிரந்தரம். திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்கிறார். ஒரு நட்பை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனா அந்த நட்பை காப்பாற்றுறது அதை விட கஷ்டம். திமுக 9 வருடமாக இருந்த மிக முக்கியமான ரொம்ப வலுவான ஒரு நட்பை இழந்திருக்கு. ஆனா அதே சவால் இப்ப தாவேகாவுக்கு புதுசா வந்திருக்கு. புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த அணியை, இந்த நட்பை தொடர்ந்து காப்பாற்றணும். அது விஜய் அவர்களால முடியுமா? அது நல்ல ஆட்சியால மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, கடைசியா நீங்களே சொல்லுங்க, மதிமுகவுக்கு அப்புறம் அடுத்த தாவ போற கட்சி, திமுகவிலிருந்து வெளியே வரப்போற கட்சி யாராக இருக்கும்? உங்க யூகத்தை கமெண்ட்ல போடுங்க. தாவேகா இந்த மொமெண்டத்தை உண்மையான சீட்டா கன்வெர்ட் பண்ணுமா, இல்ல இது வெறும் மாரல் விக்டரியாகவே நின்றுடுமா? இதனால சட்டமன்றத்துல தாவேகா கட்சிக்கு, சிஎம் விஜய்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கோங்க my dear friends, because it's very 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 important. Thank you.